ஹாய், ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க குடியம் கேவ், குடியம் குகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து தான் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னோட ஃப்ரெண்டு காயத்ரி, இவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரபல செய்தி வாசிப்பாளர் ப்ளஸ் இப்போ ரமண மகரிஷின்னு ஒரு வெப் சீரிஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்ரீதர், இவங்க 2 பேருமே சேர்ந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கிங் மேக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் மேங்கோ கவுண்டியில் இடம் வாங்கிட்டாங்க. ப்ளஸ் இப்போ இந்த இடத்த வந்து நாங்கள் கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த இடம். இதை பற்றின தகவல்கள் கேட்கும்பொழுது நம்ம தமிழக அரசு தொல்லியல் துறையால் இங்கே வந்து இதை கண்டுபிடிக்கப்பட்டு, அதாவது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம்னு நெட்டில் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருக்குது. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள், வெளியில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எப்படி வரணும்னா, நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க சீத்தஞ்சேரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து 60 கிலோமீட்டரில் இந்த குகை இருக்குது. 6 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டே இந்த ரோட்ல தான் வருது, திருவள்ளூர் டு ஊத்துக்கோட்டை ரோடு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீத்தஞ்சேரியிலேருந்து லெஃப்ட் எடுத்து வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். பூண்டி டேம் இருக்கு. அந்த பூண்டி டேம் மதங்கள்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இப்படி கட்டியிருக்காங்களேன்றதெல்லாம் நேரில் வந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது. நம்ம படிப்புக்கு பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கும்போதுக்கும் அப்படி ஒரு அதிசயம் அப்படி பார்க்க முடியுது. நாங்கள் பெற்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். நீங்களும் நேரில் வந்து பாருங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தையும் பாருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த கிங் மேக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி மேங்கோ கவுண்டி, அது ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட், கொஞ்சம் தான் இருக்கு. வாய்ப்பு இருந்தா நீங்களும் வாங்க, உங்களுக்கான இடத்தையும் தேர்வு செஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நாங்க சொல்றதை விட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. திருவள்ளூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தான். நல்ல அட்மாஸ்பியர், கிளைமேட் நல்லா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நான் காயத்ரி. இன்னைக்கு கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டியோட மேங்கோ கவுண்டிங்ல நானும் என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீதரும் 2 சைட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்ன சிவா சாருக்கும் பாக்யா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கரெக்டா 60 கிலோமீட்டர்ல இருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ரோட்ஸ் ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ இந்த மேங்கோ கவுண்டிங்ல சைட்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அது பக்கத்துல இருக்கிற இந்த கொடியம் கேவ், இந்த கேவ் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள்லாம் வந்த வண்ணமே இருக்காங்க. இந்த கொடியம் கேவ் குகை வந்து டோட்டலா 9 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இங்க நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்துட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப பரபரப்பா, ரொம்ப இருக்கக்கூடிய நம்ம நகரங்களை விட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடம் வில் பி த ரைட் சாய்ஸ். நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட போய் நம்ம சேமிப்பை என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு மண்ணுல காசை போடு, இல்ல பொண்ணுல போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு நிலம் வாங்கு, இல்ல தங்கத்தை வாங்கு அப்படின்றதான் இதோட அர்த்தம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, நிறைய இடத்துல நிறைய பேர் பிளாட் வாங்கியிருப்போம். ஆனா வந்து அதோட பாதுகாப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்க வந்து இதுக்கான ஸ்டாஃப்ஸை இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்கான ஃபென்ஸை போட்டு பாத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி அதுல வந்து மரங்கள்லாம் வச்சு அது மூலமா ஒரு ரெவென்யூ கிடைக்குது அப்படின்றது அதை விட மிகப்பெரிய விஷயம். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப லோவா தான் இருக்கு. வெளியாட்கள் யாரும் உள்ள வர முடியாது. ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. கிளப் ஹவுஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நிறைய பார்க் வருது, இங்க நிறைய கேம்ஸ் வர போகுது, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இங்க வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, மேங்கோ கவுண்டிங்ல நீங்க போடுற இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாளைய உங்க தலைமுறையினருக்கான மிகப்பெரிய சேமிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டைம் இருக்கும்போது மேங்கோ கவுண்டிங்க்கு வாங்க. இங்க இருக்கிற பிளாட்ஸை பாருங்க. 80% ஆஃப் த பிளாட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 20% மட்டும்தான் இருக்கு. இவங்களே எஸ்பிஐல லோன்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ நானும் இந்த யூனிட்ல ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசையும் வந்திருக்கு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா, சிவா சாரும் பாக்யா மேமும் நீங்கள் சைட்டை வந்து பாருங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் மைண்ட் 50-50 தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளாட்டை நான் புக் பண்ணிட்டேன். அதை நான் ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிறேன். இது சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க இங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். உங்களுக்கு சைட் விசிட் வேணும்னாலும் நாங்க பண்ணித்தரோம். எந்த ஹெல்ப் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இருந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ
ஒன் பை ஒன்னா நீங்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்னோட இன்பாக்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.